இப்போ இன்னும் குழந்தைகளுக்கு மட்டும் தனியான முறைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம வடமேற்கு வருவோம். வடமேற்கு என்ன பண்ணும்? மேற்கில் சூரியன் வரும், தெற்குலேருந்து வெளிச்சம் வராது. நல்லா தெரிஞ்சுங்க, தெற்குலேருந்து வெளிச்சம் வராது. அப்படின்னா இது வயது முதிர்ந்தவர்களுக்கான இடம் அல்ல, பிஞ்சுகளுக்கான இடம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஏஜ் அட்டன் பண்ண வரைக்கும் தென்மேற்கில் இருக்கலாம். அப்புறம் இந்த மன இயக்கமாக உஷ்ண கிரகம் ஆரம்பிக்கும் போது அவங்கள என்ன பண்ணணும்? காற்று மண்டலத்துக்குள்ளோடு நிறுத்திடணும். காற்று மண்டலம்ங்கிறது வாயு மூளை. இந்த காற்று மண்டலம் கொண்டு நிறுத்திட்டிங்கன்னா மூளை செயல்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த மூளை செயல்பாடு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், உடல் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கான அறை அப்படின்னா வடமேற்கில் வச்சுட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏஜுக்கு அப்புறம் அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தி அங்கே குறைவு. அது சன்னியாசி இடம்னே சொல்லுவாங்க வடமேற்கு. இப்போ சாமி எங்கே வைக்கிறோம்? வடமேற்கு தான் வைக்கிறோம். சாமி இருக்க வேண்டிய இடத்துல குழந்தை இருக்கலாம். குழந்தையும் சாமி ஒன்று. ஏன்னா குழந்தைகளுக்கும் ஆசை பாசங்கள் கிடையாது, சாமிக்கும் ஆசை பாசங்கள் கிடையாது. அப்படின்னா வடமேற்கு அறையை குழந்தைகளுக்காக ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி பண்ணி அங்கேயே பெட்டெல்லாம் போட்டு அவங்கள அங்கேயே படுக்க வச்சிட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்கும் ப்ளஸ்ஸு, அறிவுக்கும் ப்ளஸ்ஸு. அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசுக்கு வரக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் வராமல், கெட்ட எண்ணங்கள் மீன்ஸ் உணர்வுகளை தூண்டுகிற சக்தி இல்லாமல், எங்கே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் படுக்கிறதுக்கு அங்கே போகணும், படிக்கிறதுக்கு அங்கே போகணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நிச்சயமாக மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் ஆரோக்கியம் உள்ளவங்களாகவும் மாறுவாங்க. இந்த ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய அந்த எண்கணிதத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்குவோம். இதை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான அறை அப்படின்னா அது வடமேற்கு அறை தான். அங்கே பெரியவங்க படுக்கலாமான்னா படுக்கலாம், தென்மேற்கில் பெரியவங்க படுக்கலாம். ஆனால் இந்த விளைவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய திசைகள் இந்த 3 திசை தான் இருக்குது. இது நீங்கள் நிறைய வாஸ்துக்காரங்க சொன்னாங்களா இல்லைன்னு தெரியாது, நான் தைரியமாக சொல்கிறேன். வடமேற்கில் நீங்கள் ரூம் வச்சு கொடுங்க, ஸ்டடி ரூம் வச்சு கொடுங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. அது என்னென்னா, அது இந்த மூட நம்பிக்கை மாதிரி சொல்லக்கூடாது. அங்கே இருந்தால் படிப்பாங்களான்னு கேட்கக்கூடாது. நினைவாற்றலை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம், அந்த தைரியத்தில் சொல்கிறோம். அது நீ கடவுள் கும்பிடலாம், கும்பிடாமல் போகலாம், அதெல்லாம் அது அப்புறம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி நம்ம வேர்க்காத இடத்துல உட்காந்து ஃப்ரீயாக பேசுகிறோம், ஃபேன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இல்லையா? அது மாதிரி அந்த வடமேற்குங்கிறது காற்று மண்டலம் இரவு தூங்கும்போது உங்கள் மூளையை நல்லா தூங்க வைக்கும். வேணால் ஒரு டெஸ்ட் வேணால் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 10 நாளைக்கு குபேர மூலையில் ஒரு குழந்தைய படுக்க வைங்க, அதே 10 நாள் திருப்பி வடமேற்கு அறையில் படுக்க வைங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கனவுகள் நிறையா வரும், மன உளைச்சல் நிறையா இருக்கும். அங்கே போனால் குழந்தை அப்படியே தூங்கும், கண்ணுக்குள்ளே அந்த பால் அசைவே அசையாது. ஆனால் தென்மேற்கில் குழந்தை தூங்குறது கண் அசைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அதில் உடல் உறுப்புகளை இயக்கக்கூடிய இடம் தென்மேற்கு, உடல் உறுப்புகளை ஆசுவாசப்படுத்தக்கூடிய இடம் வடமேற்கு. இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சயின்ஸ் எல்லாம் சொன்னோம்னா அவரை சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன இவ்வளோலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. வாஸ்துக்காரர்களே சண்டைக்கு வருவாங்க, ரொம்பலாம் சொல்லாதீங்கம்பாங்க. எல்லாம் மறைக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, எல்லாம் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு உங்கள் குழந்தைகள் நல்லா வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. அது நம்ம எதிர்காலத்துக்கு அவர்கள் தான், நம்ம எதிர்காலமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அவங்க நல்லா வச்சுருந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். நல்ல குழந்தைங்க தான் நல்லா அம்மா அப்பா இருப்பாங்க, நல்லா அம்மா அப்பா நல்லா தாத்தா பாட்டி இருப்பாங்க. எல்லாம் ஒன்றா இருக்கணும். 4 அறையிலும் 4 பேர் இருக்கலாம். ஒரு அறையை மட்டும் சமையல் ரூம் விட்டுருங்க, அங்கே மட்டும் படுத்துடாதீங்க, மற்ற எல்லா அறையிலையும் படுக்கலாம். இது மாதிரி ஈசானியம், குபேர மூலை, வடமேற்கு இப்படி 3ஆக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. சந்தேகம் வந்தால் என்ன ஃபோன் நம்பர் இருக்கும், கூப்பிடுங்க. சந்தேகம் வராமல் ஜாலியாக இருங்க. சந்தேகம் வந்தாலே அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்பப்போ வரக்கூடிய சந்தேகங்கள் சின்ன சின்ன சந்தேகம் வரலாம். போகும்போது வழி கேட்கும்போது சந்தேகம் வரும், போனதுக்கப்புறம் அவன் தப்பாக சொல்லிட்டானு நினச்சிட்டு கூடாது. அது மாதிரி ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து உங்களுக்கு வேறு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.